மார்க்கெட்டில் நான் வந்து இப்போ இன்வெஸ்ட் பண்ணலாமா? என்னென்னலாம் ரிஸ்க் இருக்குது? என்னோட பைசா வந்து காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் வந்து எனக்கு பயமாக இருக்குமே. மார்க்கெட்டுக்குள்ளார வந்து ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ்க்கு இருக்கிற எல்லாருக்கும் இருக்கிற ஒரு கொஸ்டின். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதில் நான் 5 பாயிண்ட் சொல்ல போகிறேன். என்னென்னலாம் மார்க்கெட்டில் ரிஸ்க் இருக்குது, அதை நீங்கள் அவாய்ட் பண்ணணும். ரெண்டாவது, காம்பவுண்டிங் தெரியும், ரிவர்ஸ் காம்பவுண்டிங் தெரியுமா? மூணாவது, மிடில் கிளாஸ் எப்பயுமே மிடில் கிளாஸாக தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எழுதப்படாத விதி இருக்குது. இதை நிஜமாவே வந்து ஒரு மிடில் கிளாஸ் உடைக்க முடியுமா? நாலாவது, பெர்ஃபெக்டாக என்னால் டைம் பண்ண முடியுமா? மார்க்கெட்டோட லோவில் வாங்கி பெர்ஃபெக்டாக ஹையில் விற்கிறது. அஞ்சாவது, இந்தியா தான் வந்து க்ரோத் மார்க்கெட்டா? இந்தியாவில் பெருசாக க்ரோத்தே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்களே, வெளியில் என்னால் இன்வெஸ்ட் பண்ணால் நல்ல ரிட்டர்ன்ஸ் என்னால் எடுக்க முடியுமா? இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வரவே வராது. இப்போ இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படிங்கிற கேள்விக்கு கிளியரான பதில் சொல்கிறேன். ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட் வந்தீங்க அப்படின்னு சொன்னால் 2 விஷயங்கள் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியதுங்க. ஒன்று, பெர்மனன்ட் கேபிட்டல் லாஸ். அதாவது ஒரு கம்பெனி பேட் கவர்னன்ஸ், அதுக்கப்புறம் வந்து இண்டஸ்ட்ரி கம்ப்ளீட்டாக வந்து டிஸ்டர்ப் ஆகிடுச்சு, அதாவது கோடாக் மாதிரியான மொமெண்ட், இந்த மாதிரியான ரிஸ்க் இருக்குது அப்படின்னு சொன்னால், ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் எவ்வளோ வருஷம் வெயிட் பண்ணாலும் காம்பவுண்டிங்லாம் வராது. கம்ப்ளீட்லி வந்து உங்கள் கேபிட்டல் பெர்மனண்ட்டாக லாஸ் ஆயிரும். ரெண்டாவது, டெம்பரரி வாலட்டிலிட்டி, அதாவது சின்ன சின்ன ரிஸ்க். அதை இப்போது மார்க்கெட் வந்து கரெக்ஷன் ஆகும், எக்கனாமிக் சைக்கிள்ஸ் இருக்குது, நியூஸ் ஈவெண்ட் வருது, டேரிஃப் வருது, இன்வெஸ்ட்மெண்ட்டோட சென்டிமெண்ட் வந்து மாறுது, இந்தியா பதிலாக நம்ம யூஎஸ் போகலான்னு சொல்லிட்டு எஃப்ஐஐ வெளில போகிறோம். ஜென்ரலாக இது எல்லாமே ரிவர்சிபிள். பேஷண்ட் இன்வெஸ்டர்ஸ் கேன் ரிகவர். ஸ்டாக்ஸில் யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ தே ஷுட் பி வெரி அவேர் ஆஃப் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த டெம்பரரிட்டி, வாலட்டிலிட்டி, ரிஸ்க் இதை பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டாம். ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஒன்று எடுக்கிறீங்க, 50 ஸ்டாக் இருக்குது, 50 கம்பெனியும் வந்து டவுன் அடிச்சிருமா என்ன? எப்படி இருந்தாலும் ரெக்கவர் ஆகும், கரெக்டாக? ஃபண்ட் மேனேஜர் ஒருத்தன் பார்ப்பான் இல்லைங்களா? ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர்ஸ் நீட் நாட் ஒர்ரி அபவுட் வாலட்டிலிட்டி. வாலட்டிலிட்டி வில் கிவ் யூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஆனால் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் யூ ஷுட் நோ வெதர் இட்ஸ் டெம்பரரி ஆர் பெர்மனன்ட். காம்பவுண்டிங்னு சொல்கிறாங்களே, இது வந்து நிஜமாவே வந்து ஒர்க் ஆகுமா? இது நீங்கள் எல்லா வீடியோவிலையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு 100 புஷ்அப் ஒரு நாள் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாலோ, இல்லை 4 கிலோமீட்டர் தினமே வந்து ஜாக் பண்ணுறீங்க அப்படின்னாலோ, இல்லை இந்த சேனல் தினமே ஒரு வாரம் ஒரு 2 வீடியோ போடுறேன் அப்படின்னா ஆப்வியஸ்லி சப்ஸ்கிரைபர்ஸ் ஜாஸ்தியாக போகுது, உங்களுடைய ஃபிட்னஸ் ஜாஸ்தியாக போகுது. இது வந்து நார்மல் காம்பவுண்டிங். இதே மாதிரியே லைஃப்பில் எல்லாமே இருக்குங்க. ரிவர்ஸ் காம்பவுண்டிங் அப்படின்னு சொன்னால் தினமே 10 சிகரெட் பேக்கெட் வந்து அடிக்கிறீங்க அப்படின்னா, இல்லைனா தினமே ஒரு 10 பரோட்டா திங்கிறீங்க, இல்லை சமோசா 10 சாப்பிட்றீங்க. ஒரு வருஷம் கழிச்சு ஓகே, 2 வருஷம் கழிச்சு, 5 வருஷம் கழிச்சு ரிவர்ஸ் ஆக தான் செய்யும். 10 நாள் உங்கள் பாஸை முறைச்சிக்கிட்டே இருங்க. காம்பவுண்டிங், ரிவர்ஸ் காம்பவுண்டிங்கோட எஃபெக்ட் உங்களுக்கு 2வது வாரத்தில் உங்களுக்கு தெரியும். இதே மாதிரி தாங்க எஃப்டியில் போட்டுக்கிட்டே இருக்கீங்க, தொடர்ந்து 5 வருஷம் போடுறீங்க, 6 வருஷம் போடுறீங்க. எஃப்டியில் போடும்போது வந்து உங்களுக்கு இன்ஃப்ளேஷன் பற்றின விஷயங்கள் தெரியாது. 20 வருஷம் ஆச்சு அப்படின்னா இந்த ரிவர்ஸ் காம்பவுண்டிங் எஃப்டியில் நமக்கு நல்லா தெரியும். இந்த கோட் வந்து ரிச் டேட் புவர் டேட் அந்த புக் ரொம்ப ஃபேமஸான புக்கு. புவர் அண்ட் மிடில் கிளாஸ் ஒர்க் ஃபார் மணி, ரிச் ஹேவ் மணி ஒர்க் ஃபார் தம். நம்ம எப்பயுமே ஹார்ட் ஒர்க்கில் மட்டும்தான் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். பண்ணிவிட்டு ஒரு மணி வந்து நம்ம வந்து பைசா ஏர்ன் பண்ணுறோம் அப்படின்னா அதை எடுத்துகிட்டு போய் எஃப்டியில் போடுறோம். நீங்கள் போடுற ஒரு எஸ்ஐபியும் 1000 ரூபாவோ 10,000 ரூபாவோ 50,000 ரூபாவோ உங்களோட சேவிங்ஸ் பற்றி நீங்கள் லைட்டாக எடுத்துக்காதீங்க. எவ்ரிதிங் காம்பவுண்ட்ஸ் ஓவர் லாங் பீரியட்ஸ் ஆஃப் டைம். ரிச் இதனால தான் வந்து ரிச்சாக இருக்காங்க. இந்த மைண்ட் செட்டை கண்டிப்பாக மாற்றணும். ஸோ ஒரு சின்ன மினிமல் எஃபர்ட், ஜஸ்ட் கெயின் நாலேஜ், இது போதுங்க. ஒரு 4-5 மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இது வந்து கம்ப்ளீட்டாக உங்களோட லைஃப் வந்து சேஞ்ச் பண்ண முடியும். சரி, என்ன எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட எல்லாருமே புதுசாக வர்றவங்க கிட்ட நான் சொல்கிறது எல்லாமே ஒரு 2 ஃப்ளெக்ஸி கேப் எடுங்க, 12% கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் கடைசியாக ஒரு 20 இயர்ஸோட மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட, ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட ரிட்டர்ன்ஸ் எடுத்து பாருங்கள். ஒர்ஸ்ட் ஃபண்டு கிட்டத்தட்ட 11%, 12% கொடுத்துருக்குங்க. பெஸ்ட்டு கிட்டத்தட்ட 20 கொடுத்துருக்கோம். நம்மளால் பெஸ்ட்டு சூஸ் பண்ண முடியாது. ஒர்ஸ்ட்லையும் இல்லாமல் பெஸ்ட்லையும் இல்லாமல் நம்ம நடுவில் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு 14-15 கண்டிப்பாக நம்மளால் காம்பவுண்ட் பண்ண முடியும். எனக்கு எதுவுமே தெரியாது, நான் வந்து எனக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னா ஒரு மல்டி அசெட் ஃபண்ட் எடுத்துக்கோங்க. மல்டி அசெட்னா என்னங்க? ஈக்விட்டி இருக்கும், அதில் வந்து கோல்டு இருக்கும், சில்வர் இருக்கும், டெட் ஃபண்ட்ஸ் இருக்கும், கவர்மெண்ட் பாண்ட்ஸ் இருக்கும். அதில் ஜாஸ்தி எக்ஸ்பெக்டேஷன் இது பண்ணாதீங்க. 10% ரிட்டர்ன் மட்டும் இது பண்ணுங்கள்.
எதிர்பார்க்கலாம். இதை விட எனக்கு கொஞ்சம் பெட்டராக எனக்கு வேணும் அப்படின்னா ஒரு அக்ரெசிவ் ஹைப்ரிட் ஃபண்ட் எடுத்துக்கோங்க. 20 வருஷம் இதுக்கு வந்து ஹிஸ்ட்ரி இருக்குங்க. அக்ரெசிவ் ஹைப்ரிட் ஃபண்ட்னா ஒரு 11% எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இதில் வந்து ஹைப்ரிட் அப்படின்னும் போது கொஞ்சம் உள்ளார போயிட்டு அதோட ஹிஸ்ட்ரிலாம் லைட்டாக எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாலே போதும். இது வந்து ரொம்ப சிம்பிள் டு பிக் ஃபண்ட்ஸ். ஸோ ஒருத்தன் வந்து 12% 14% ஒருத்தன் எடுக்கிறான்னா 14லேருந்து 18% ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியுமா அப்படிங்கிற அந்த ஆல்ஃபா இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் வந்து எல்லா ஃபண்ட் மேனேஜர்ஸும் வந்து சுற்றி வந்து வேலை செஞ்சிட்ருக்காங்க. இவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இதுக்கான மைண்ட் செட் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், போதுங்க. இதை நான் திரும்ப சொல்கிறது, ஒரு பேலன்ஸ்டான ஒரு லைஃப் வந்து எடுத்துக்கோங்க. லைஃப் என்ன தயவுசெய்து என்ஜாய் பண்ணுங்கள். ஒரு கோல் பேஸ் பிளானிங் மட்டும் வச்சுக்கோங்க. இதை வாங்காத அதை வாங்காதன்னு சொல்லிட்டு ஏதாவது இன்ஃப்ளூயன்சர் எவனா சொல்கிறான்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் தயவுசெய்து அதை வந்து நீங்கள் வந்து எடுத்துக்க தேவையில்லை. உங்களுக்கு ரெகுலராக ஒரு இன்கம் வருது, மாதம் சம்பாதிக்கிறீங்க. ஐஃபோன் வாங்கணுமா, ஒரு கார் வாங்கணுமா, சேவ் பண்ணுங்கள். 2 வருஷம் சேவ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கிளியராக தெரியும் இதுக்கு எவ்வளோ கஷ்டப்படணும் அப்படிங்கிறது தெரியும். போதும், சிம்பிள். இப்போ வந்து ரொம்ப யங்ஸ்டராக இருக்கீங்களா, உங்கள் ஜாப் 30,000 40,000 தான் சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப வந்து சிரமமாக இருக்குது. நான் அதை சிரமப்பட்டுக்கிட்டே வந்து இன்னொரு சைடு வந்து நான் வந்து எஸ்ஐபி பண்ண போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு லாங் பாத்வே காம்பவுண்டிங்கில் மட்டும் கிடையாது, உங்களுடைய ஒர்க்கிங் கெரியர்லேயும் இருக்குது. நீங்கள் சர்டிஃபிகேஷன் பண்ணி இல்லைனா வந்து வேறு ஒரு கம்பெனிக்கு வந்து ஜம்ப் பண்ண முடியுமா? தயவுசெய்து என்ஜாய் பண்ண ஆரம்பிங்க. லைஃப்பை என்ஜாய் பண்ணல அப்படின்னு சொன்னால் இன்வெஸ்டிங் கண்டிப்பாக என்ஜாய் பண்ண முடியாது. இது என்னுடைய ஒரு சிம்பிளான ஒரு 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 தாட் இது. ஸோ எனக்கு வந்து எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி நான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னால் வந்து நீங்கள் எது வேணால் ஸ்ட்ராட்டஜி எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டோட ரொம்ப பெரிய ப்ரொப்போனன்ட் கிடையாது. ஆனாலும் உங்களுக்கு அதுதான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு வந்து வேறு எது பற்றியும் எனக்கு வந்து யோசிக்க மாட்டேன், நான் வந்து டைம்லாம் பண்ண மாட்டேன், எஸ்ஐபி பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னாலும் அதுவும் ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். நிஃப்டி 500 எடுக்க போகிறேன் அப்படின்னா அதுவும் ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். யூடியூப் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 2 எக்ஸ்ட்ரீமில் பேசுவாங்க. ஒன்று ஸ்டாக் டிப்ஸ் கொடுக்குறேன் அப்படின்வாங்க, இல்லை அப்படின்னா ஜஸ்ட் இண்டெக்ஸ் ஃபண்ட் வாங்கிக்கோங்க அப்படின்வாங்க. ஸ்டாக் டிப்ஸ் கொடுக்குறவனுக்கு பயங்கரமான லைக்ஸ் வியூஸ் வரும். இது வந்து இண்டெக்ஸ் ஃபண்டு அப்படின்னு சொன்னால் வந்து ஈஸி. எல்லோரும் வந்து கேட்பாங்க, எங்க நான் வந்து எந்த ஃபண்டு நான் வாங்குறது அப்படிங்கிறது ஒரு ரெகுலரான ஒரு கொஸ்டின் தான். அப்படி சொல்லும்போது அவங்களுக்கு சொல்லும்போது ஈஸியாக இருக்கிறது இண்டெக்ஸ் ஃபண்ட். இது வந்து யூஎஸ் மார்க்கெட், நம்ம வந்து யூஎஸ் மார்க்கெட் கிடையாது, கொஞ்சம் ஆக்டிவ் ஃபண்ட்ஸ் ஒரு 2 3 ஒரு 4 5 எடுத்துக்கோங்க. ஒர்ஸ்ட் ஆஃப் த ஒர்ஸ்ட்டாக நீங்கள் எடுக்க போகிறீங்க. பெரிய ஏஎம்சியில் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு. நான் ஸ்மால் கேப் தான் வாங்க போகிறேன் அப்படின்னாலும் ஸ்மால் கேப் 30 வருஷம் உங்களால் வந்து உட்கார முடியுமா அப்படிங்கிறது மட்டும்தான், சைக்காலஜி தான். இதுதான் என் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா டிஃபைன் இட் அண்ட் ஒர்க் ஃபார் இட். 30 வருஷம் உங்களால் இருக்க முடியுமா? வாலட்டிலிட்டி தடக்குன்னு வந்து 40% கீழே இறங்க ஸ்மால் கேப் ஃபண்ட்னா முதல்ல பார்க்கும்போது நல்லாயிருக்கும், ஓகேவா? கண்டினியூஸாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா போதும். மார்க்கெட்டுங்கிறது என்னது? 2 எண்டில் போங்க. எக்ஸ்ட்ரீம் க்ரீட் இருக்கும், எக்ஸ்ட்ரீம் ஃபியர் இருக்கும். 2020 அப்படிங்கிறது வந்து எக்ஸ்ட்ரீம் ஃபியர். 2008 அப்படிங்கிறது வந்து எக்ஸ்ட்ரீம் க்ரீடு போயிட்டு எக்ஸ்ட்ரீம் ஃபியருக்கு வந்து கீழே இறங்குச்சு. யாரெல்லாம் நடுவில் ஸ்டாப் பண்ணாங்களோ அங்கே வந்து அவங்களோட காம்பவுண்டிங், அவங்களோட வெல்த் கிரியேஷன் எல்லாமே ஸ்டாப் ஆயிடுது. நீங்கள் நிறைய பேர் எடுத்து பாருங்கள், கடைசியாக 12-13 வருஷமாக மட்டும்தான் வந்து மார்க்கெட் பெருசாக வந்து கீழே விழலை. வாலட்டிலிட்டி ஜென்ரலாக வந்து கம்மியாகிட்டே தான் இருக்குது அப்படிங்கிறத வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க. ஒரு 2000 to 2010 பார்த்தீங்கன்னா வந்து ஜாஸ்தி வாலட்டிலிட்டி இருந்தது. 2010 to 2020 பார்த்தீங்கன்னா வாலட்டிலிட்டி சுத்தமாக கிடையாது. 2020லையும் வந்து சின்ன டிப் இருந்ததுன்னா கூட வந்து அவ்வளோதான், சிம்பிள். கோல்டு சில்வர் பயங்கரமாக வந்து ஓடிக்கிட்டே இருக்கா, கடைசியில் போயிட்டு சைக்கிளில் போய் உள்ளார இறங்காதீங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து பயங்கர ஹை க்ரீடில் இருந்தது. அப்போ போய் வாங்கியிருந்தீங்கன்னா 25% எல்லா ஐடி ஸ்டாக்ஸும் கீழே விழுந்தது. பிஎஸ்யூஸ் ஒரு 5-6 வருஷம் முன்னாடி வந்து யாருமே தொடலை. அப்போ போயிட்டு யாருமே வாங்காத டைம் நீங்கள் வந்து வாங்குறீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் வேகமாக மேலே ஏறிச்சு. திரும்ப க்ரீடு வந்தது. க்ரீட்லேருந்து திரும்ப வந்து கரெக்ஷன் 20-30%. ஸோ ரொம்ப சிம்பிள். இது வந்து இதெல்லாம் வந்து என்னால் டைம் பண்ண முடியாது அப்படின்னா இதுவும் வந்து பெருசாக டைம் பண்ண முடியாதுங்க. ஓரளவில் தான் டைம் பண்ண முடியும். இப்போ போன வருஷம் என்கிட்ட கேட்டிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் மோஸ்ட்லி இந்த குவாலிட்டி ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப வந்து நல்ல டவுனில் இருந்தது. ஏஷியன் பெயிண்ட்ஸ், ஹெச்யூஎல், ஈவன் தாபர் இன்னும் கூட பெருசாக ரெக்கவர் ஆகலை. பெரிய கம்பெனிஸ் வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப ஃபேமஸான கம்பெனிஸு, கோட்டக்கு, பை அட் எனி ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நெட்டில் தேடுறீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய வந்து கிடைக்கும். 3-4 இயர்ஸ்க்கு முன்னாடி எல்லாருமே வாங்கி சும்மாவே வச்சுட்டு இருந்தாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சு அடித்து போட்டு எல்லாரும் வந்து விற்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நான் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். சில இடத்துல வந்து இது வந்து நான் டோட்டல் போர்ட்ஃபோலியோ வச்சுட்டு என்னால் பண்ண முடியுமா அப்படின்னா டோட்டல் போர்ட்ஃபோலியோ என்னால் வச்சு பண்ண முடியாது. என்னோட போர்ட்ஃபோலியோவில் ஒரு 5% நான் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு எங்கேயாவது வெயிட் பண்ணலாம், அவ்வளோதான். மிச்சபடிக்கு வந்து ஸ்டே இன்வெஸ்டட்.
உங்களோட உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் எப்பயுமே ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் 0 ஆகாது. அது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டாக் போர்ட்ஃபோலியோவா 100லேருந்து 30 கூட வாங்கலாம். ஏன்னா எல்லாம் மைக்ரோ கேப் ஸ்டாக் வந்து வாங்கி வச்சிருக்காங்க. எஃப்&ஓ தயவுசெய்து பண்ணவே பண்ணாதீங்க. இவ்வளோதாங்க, ஒரு சிம்பிள் ரூல்ஸ் டிஃபைன் பண்ணிக்கோங்க, எழுதிக்கோங்க. நான் இதுதான் பண்ண போகிறேன் அப்படின்னா அதுபடி கம்ப்ளீட்டாக டிசிப்ளின்டாக நீங்கள் பண்ணீங்கனாலே ஓகே தாங்க. ராகேஷ் ஜுன்ஜுன்வாலாலேருந்து பெரிய பெரிய இன்வெஸ்டர் ராம்தேவ் அகர்வால் இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து லிமிடெட் மணி தான் இருக்குது. ஏன்னா அவங்க வந்து பிரிண்ட்லாம் பண்ண முடியாது. நமக்கும் அதே மாதிரி தான். சைடில் வந்து நீங்கள் வந்து ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அப்படியே பைசா வச்சுட்டு நம்ம வந்து எல்லா இடத்துலையும் ஆப்பர்ச்சுனிட்டி வெயிட் பண்ணிட்டே இருக்க முடியுமா? என்னங்க மாதத்துக்கு உங்ககிட்ட என்ன ஒரு 30,000 இல்லை 40,000 இன்வெஸ்ட் பண்ண கிடைக்குது, இல்லை 10,000 கிடைக்குது அப்படின்னா நீங்கள் ஏன் அதை பற்றி ரொம்ப ஒரி பண்ணிக்கணும் அவசியமே கிடையாது. எடுத்துகிட்டு போய் தயவுசெய்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள், அவ்வளோதான். ஜஸ்ட் ஸ்டே இன்வெஸ்டட். உங்களோட எஸ்ஐபிஸ் வந்து எந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது லைட்டாக நீங்கள் வந்து அங்கங்கே மாற்றுறதுக்கான சுச்சுவேஷன் சில இடத்துல வரலாம். பட் மோஸ்ட் ஆஃப் த பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இண்டெக்ஸ் வந்து இந்த க்ரீட் இருக்கும், இந்த ஃபியர் இருக்கும். உங்களுக்கு கிளியராக தெரியும் இது வந்து க்ரீடா ஃபியரா அப்படிங்கிறது. மார்க்கெட் மூட் இண்டிகேட்டர்னு சொல்லிட்டு நீங்கள் நெட்டில் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். அதெல்லாம் வந்து சின்னதாக வந்து ஹோல்ட் மட்டும் வச்சுக்கோங்க. பட் எஸ்ஐபிஸ் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க இதெல்லாம் டைம் பண்ணுன்ற அவசியம் பெருசாக எனக்கு கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் ஓரளவு நீங்கள் பண்ணலாம். ஒரு 70% ஈக்விட்டி வைக்கிறீங்க, மிச்சம் இருக்கிற 30% வந்து நான் கொஞ்சம் டெட் வச்சுக்கிறேன், அது வச்சுக்கிறேன், இது வச்சுக்கிறேன் அப்படின்னா ஓகே, சிம்பிள். இதே மாதிரியே வந்து இன்டர்நேஷ்னல் ஃபண்ட்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தா நிறைய பேர் கேட்குறாங்க. பட் கடைசியாக நீங்கள் 10 வருஷம் வந்து இந்தியா யூஎஸ் நீங்கள் ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து யூஎஸ் பெட்டரான ரிட்டர்ன்ஸ். கடைசியாக 20-25 இயர்ஸில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்தியா வந்து பெட்டராக தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இந்தியாவும் யூஎஸ் மாதிரியான க்ரோத் மார்க்கெட் வந்து உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. நான் திரும்ப சொல்லிட்டு இருக்கிறது இதே தான். எந்த வந்து ஜென்ரலாக வந்து பெரிய இன்டர்நேஷ்னல் இன்வெஸ்டிங்லாம் எந்த கிடையவே கிடையாது. 1-2 மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எங்கேயாவது ஓட்டிகிட்டு இருந்தது அப்படின்னா அவ்வளோதான். மிச்சபடி எல்லாமே இந்தியாவில் தான் இருக்குது. நீங்கள் சிம்பிளாக இப்போ வர்ற ஐபிஓ நீங்கள் எடுத்து பாருங்கள். இந்த ஃபிசிக்ஸ் வாலா அப்படிங்கிற ஐபிஓ கிட்டத்தட்ட 30,000 crore அவனோட மார்க்கெட் கேப்பு. அவன் போயிட்டு வந்து ஆன்லைனில் வந்து டீச் பண்ணிகிட்டு இருந்தான். அவன் வந்து அந்த மனுஷர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 30,000 crore வந்து ஒரு மார்க்கெட் கேப் இருக்கிற கம்பெனி வந்து உங்களால் பண்ண முடியுது. லென்ஸ்கார்ட் 70,000 crore. ரொம்ப சிம்பிள் ஹம்பிள் பிகினிங்லேருந்து வந்தவங்க. இதே மாதிரியே ஜொமேட்டோ 5-6 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நம்ம இந்த பிஸ்னஸ் மாடல் பற்றி யோசிச்சிருக்க மாட்டோம். எல்லாருமே சிம்பிள் பிகினிங்லேருந்து வந்தவங்க. நிக்கில் காமத்லாம் வந்து ரொம்பவே மிடில் கிளாஸ் பேக்ரவுண்ட்லேருந்து வந்த ஆள் தாங்க. கிட்டத்தட்ட 1 lakh crore இப்போ வந்து இது பண்ணியிருக்காரு. ஸோ இந்தியா வந்து லேண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ என்னோட பைசா வந்து மோஸ்ட்லி இந்தியாவில் தான் இருக்குது. எனக்கு வந்து இல்லை நான் வந்து வெளியே நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தாட் இருந்தது அப்படின்னா ஓகே. 50% இந்தியாவில் இருக்குது, இல்லை வந்து 60% இந்தியாவில் இருக்குது, 30% வந்து யூஎஸில், ஒரு 5-10% வந்து குளோபலில், மிச்சம் இருக்கிறது கோல்டில், டெட்டில். ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஜஸ்ட் ரன் ஆன், கீப் ஆன் இன்வெஸ்டிங். எங்கேயுமே எங்கே சுற்றிக்கிட்டே இருக்காதீங்க. லைட்டாக இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பினீங்கன்னா டக்குன்னு ஒரு மார்க்கெட் ரேலி அடிக்கும். 40-50% மேலே ஏறும். 2-3 வருஷம் நீங்கள் வெயிட் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் கம்ப்ளீட்டாக யூ வில் மிஸ் த பஸ். தேங்க்யூ. ஹோப் திஸ் ஹெல்ப் யூ. சில கியான் சொல்லியிருக்கேன். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் டாபிக்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னாலும் தொடர்ந்து பேசுவோம். தேங்க்யூ. பாய்.